மாநிலங்களவை உறுப்பினர் அண்ணார் தம்பிதுரை அண்ணார் அவர்களுக்கும், மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களுக்கும், அதேபோல் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரும் கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளருமான ஆற்றல் மிக்க அண்ணன் திரு பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களையும், அதாவது மொழிப்போர் தியாகிகளுக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஹிந்தியை திணித்தினார். அப்பொழுது ஆழ்ந்து கொண்டிருந்த காங்கிரஸ் ஆட்சி, அப்போ மெட்ராஸ் மாகாணம் முதலமைச்சராக இருந்த ராஜாஜி அவர்கள் பிடித்தனர். சிறை பிடிக்கும் போது காங்கிரஸ் அவர்கள் கேட்டது ஒன்றுதான், நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்து விடுங்கள், உங்களை விட்டு விடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதிலேதான் எங்கள் தமிழ் மரணங்கள், வீர மரணங்கள் நடந்தது. இவர்களுக்கு எக்மோரில் இன்னும் ஒரு சான்று இருக்கு, அவங்களுக்காக ஒரு நினைவிடம் இருக்கிறது. அதே போல் இந்த ஒரு இதை கைவிட்டனர். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி நேரு அவர்கள் இருக்கும் போது இதை மீண்டும் ஒரு முறை எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, தமிழ் மொழியை காக்க வேண்டும் ஒரு உறுதுணையோடு இருந்து மறுபடியும் கைவிட்டு நம் தமிழ்நாட்டில் இந்தியை திணிக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் உயிரை விட்டது. அந்த அந்த துக்க நாள் என்று நாம் அவருக்கு வீர வணக்க நாள் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கும் கழகத்தின் மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, பகுதி செயலாளர்களே, மாணவர் அணி செயலாளர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொண்டு மாலை வணக்கத்தையும் அறிவித்துக் கொண்டு இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்தில் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் மண்ணின் மைந்தன் கழகத்தின் துணை பொதுச்செயலாளர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினர், என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய வழிகாட்டி, அவர் காணிக்கிணங்க மற்றும் மாவட்டத்தின் மண்ணின் மைந்தன் துடிப்பு மிக்க கழக நமது இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற நமது கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சரும் முன்னாள் துணை சபை நாயக்கரும் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினராகிய அவர்களுக்கு ஆணைக்கிணங்க மற்றும் மொழிப்போர் வீரர்கள் நம்ம தமிழகத்திலே போராடி இந்த தமிழகத்துக்கு ஒரு பெருமை சேர்த்து கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் இன்னைக்கு தமிழகம் இந்தியாவிலே ஒரு முதன்மை மாநிலமாக இன்னைக்கு எல்லா துறையிலும் நல்லா இருக்குதுன்னா அந்த தமிழ் பற்ற இருந்ததாலதான். இல்லைன்னா தேசிய கட்சிகள் இந்த நாட்டில் இந்த தமிழகத்தை ஆழ்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அந்த தேசிய கட்சிகளை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த தமிழ் மொழி போராட்டத்தில் வீரமடைந்த அந்த வீரர்களுக்கு ஒரு பங்குண்டு. அதனாலதான் இந்த தமிழக கையிலே தமிழக திராவிட கட்சியால் ஆழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த தமிழகம் இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் வந்திருக்குதுன்னா அது காரணம் இவங்க தான் நம்ம சொல்ல வேண்டும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கின்ற கவுன்சிலர்ஸ், மாமன்ற உறுப்பினர், இன்றைக்கு தமிழகத்திலே தமிழக உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நிகழ்ச்சியை சீரு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா தமிழன் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற ஒரு திராவிடம் மாடலன் சொல்லி கொண்டிருக்கிற இந்த திராவிட ஆட்சி இன்னைக்கு எல்லா இடத்துல கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அவரு தமிழ் பேர் சொல்லி, திராவிடம் பேர் சொல்லி மக்களை ஏமாற்றி அவர் குடும்பம் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே தெளிவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, கடந்த தேர்தலில் எவ்வளவு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இன்னைக்கு ஆட்சி நடத்திக் கொண்டு எவ்வளவு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் நீங்க எல்லாம் பார்க்க வேண்டும். இன்னைக்கு 520 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. 520 வாக்குறுதிகள் கொடுத்து ஒரே ஒரு வாக்குறுதி
எனக்கு தெரிஞ்சது 3 வருஷம் கழிச்சு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அது பாதி பேர் கொடுத்திருக்காங்க, பாதி பேர் கொடுக்கல. அதுல பாதி பேருக்கு எப்படிடா கொடுத்திருக்காங்கன்னா, ஏற்கனவே நாம 60-70 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு ஆனா ஓஏபி நாம 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தா, அதுவும் சேர்த்து தான் இன்னைக்கு 1 கோடி பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க. மிச்சம் எல்லாம் என்னன்னா, கர்நாடகா தேர்தல் நடந்தது, தமிழ்நாடுல தேர்தல் நடந்தது. கர்நாடகா தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாங்க, அடுத்த ஆட்சிக்கு மறுநாள் தான் அப்படியே சைன் போட்டு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவர் ஜீவ கொண்டு வந்தாங்க. ஆனா நம்ம தமிழகத்துல ஆட்சிக்கு 3 வருஷம் ஆச்சு. ஆனா 3 வருஷம் கழிச்சுதான் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபாய் எப்படி கொடுத்தாங்கன்னா, 3 முறை கரண்ட் பில் ஏத்திருக்கிறாங்க, அத்தியாவசிய பொருட்கள் விலை எல்லாம் ஏத்திருக்கிறாங்க, டாக்ஸ் எல்லாம் ஏத்திருக்கிறாங்க. வரியே போட மாட்டேன்னு சொன்னா, விலைவாசியை ஏற்ற மாட்டேன்னு சொன்ன இந்த ஆட்சி எல்லாம் விலைவாசி ஏற்றி வரி ஏற்றி இன்னைக்கு மக்களுக்கு பாரமாயி அந்த மக்கள்கிட்ட வாங்கின பணத்தை 3 வருஷம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்ல கொள்ளையடிக்கிறாங்க. இந்த 1000 ரூபாய் கொடுத்து பல வகையில மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சு இன்னைக்கு இந்த ஆட்சி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, இன்னைக்கு தமிழகத்தில் எங்க பாரு கொலை கொள்ளை போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இது கட்டுப்படுத்த போலீஸ்க்கு சரியான இது கொடுக்கல இந்த ஆட்சி. எல்லாம் அவர் கட்சிக்காரர் தான் இந்த வேலை செய்யறாங்க நிறைய பேர். அதனால தயவுசெய்து வரும் தேர்தல் நீங்க எல்லாம் பார்த்துக்கினா, தமிழகம் இந்த அளவுக்கு முன்னேறி தமிழக மக்கள் உரிமைகளை காப்பாற்றிய ஒரே ஒரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது, அண்ணா எடப்பாடி இருக்கும்போது தான். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க, 8 மணி நேரம் கரண்ட் இல்லாம இருந்துச்சு. 16,000 மெகாவாட் உற்பத்தி தான் இருந்தது 2011. 8-10 மணி நேரம் கரண்ட் இல்ல. ஆனா அந்த 8-10 மணி நேரம் கரண்டை மீட்டெடுத்து இன்னைக்கு 16,000 மெகாவாட் உற்பத்தியை 32,000 மெகாவாட்டாக உற்பத்தி உயர்த்தி இந்தியாவிலே தமிழகம் 24 மணி நேரம் கரண்ட் கொடுத்து 100 யூனிட் கரண்ட் இலவசமா கொடுத்த ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அது அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியோட ஆட்சி. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துல தானிய உற்பத்தி நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 10 வருடத்துக்கு முன்னே 2011க்கு முன்னே 70 லட்சம் மெட்ரிக் டன் தான் இருந்தது. அம்மாவுடைய ஆட்சியில அண்ணன் எடப்பாடியோட ஆட்சியில 1,30,00,000 மெட்ரிக் டன் உற்பத்தியை பெருகுது நம்மளுடைய ஆட்சி காலத்துல. அதே மாதிரி கல்வியில நீங்க பாத்தீங்கன்னா 23% தான் இருந்தது உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் சதவீதம். இன்னும் அம்மாவுடைய ஆட்சியில் 50% உயர்த்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சியில. இப்படி பல இது நீங்க சொல்லிக்கிட்டே போலாம். இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மாவட்டம் கொண்டு வந்தது அம்மாவுடைய ஆட்சியில, கலெக்டர் ஆபீஸ் வந்தது அம்மாவுடைய ஆட்சியில, கார்பரேஷன் வசூலானது அம்மாவுடைய ஆட்சியில. இப்படி பல இது நீங்க 10 காலேஜ் இருக்குது நம்மளுடைய மாவட்டத்தில். 9 காலேஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல தான் வந்தது. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கணும். இந்த ஆட்சி வந்தது இப்போ இன்னைக்கு 11 மெடிக்கல் காலேஜ்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல நம்ம கிருஷ்ணகிரியில வந்தது. எவ்வளவு கல்லூரிகள் வந்தது, எவ்வளவு பள்ளிகள் வந்தது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்தது. இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கிராமத்துக்கு சாலை அமைத்து கொடுத்தது அண்ணன் எடப்பாடி ஆட்சி காலத்துல, அம்மாவுடைய ஆட்சி காலத்துல. எல்லா சாலைகளும் அகலப்படுத்தி பலப்படுத்தது நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல. இன்னைக்கு பார்த்திருப்பீங்க 4 ஆண்டு ஆட்சி காலத்துல எதுவுமே செய்யல. நம்மளுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வந்த திட்டங்களை எதுவுமே செய்யல இவங்க. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ராமநாயக்கனியர்களே 30 கோடி நம்ம அழகுபடுத்துறதுக்காக கொடுத்தது. இன்னைக்கு 4 ஆண்டு காலமா செய்யறாங்க, இன்னும் அது செய்ய முடியவில்லை. ஆனா நம்மளுடைய ஆட்சி காலத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த ராமநாயக்கனி ஏரி மேல ரோடு போட்டது, அந்த பார்க் பண்ணதுல நீங்க பார்த்திருப்பீங்க. அப்பெல்லாம் வருமானம் கம்மி வசூல்ல, இன்னைக்கு 3 மடங்கு அதிகமா இருக்குது வருமானம். ஆனா அந்த பணம் எல்லாம் எப்படி கொள்ளடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ரிங் ரோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் அண்ணா எடப்பாடி அவர்கள் ரிங் ரோடு கொடுத்தாங்க. இன்னைக்கு போக்குவரத்து நெரிசல் கண்டிக்கிறதுக்காக, டிராபிக் கண்டிக்கிறதுக்காக ரிங் ரோடு கொடுத்தாங்க. 18 கிலோமீட்டர் ஜோஜுவாடி டு பேரண்டப்பள்ளி வரை 120 கோடி பணமும் கொடுத்தாங்க. இன்னைக்கு அந்த ரோடு வேலை செய்யவில்லை. அந்த ரோடு வேலை செஞ்சிருந்தா இன்னைக்கு ஒசூர்ல டிராபிக் நெரிசல் இருந்திருக்காது. இந்த மாதிரி தொலைநோக்கு சிந்தனை இல்லாம மக்களுக்கு எது தேவைன்னு தெரியாம
இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி வரும் தேர்தலில் 2026 அண்ணன் எடப்பாடியாரை மீண்டும் முதலமைச்சராக்கி அம்மாவுடைய ஆட்சி புரட்சி தமிழர் எடப்பாடியார் எம்ஜிஆர் ஆட்சி கொண்டு வர வேண்டும் சொல்லி உங்கள் அண்ணன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நம்முடைய அண்ணா அவர்கள் பேசுமாறு அம்போடு அளிக்கிறேன். கழகத்தினுடைய நமது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நமக்கெல்லாம் இட்ட ஆணையேற்று தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, நம்மை எல்லாம் காப்பதற்காக, நம் இனத்தை காப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு மொழி போராட்டத்து தியாகிகளை நினைவு கூர்ந்த வகையில் வீர வணக்க நாளை நாம் இப்பொழுது அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள எஸ் அருண்குமார் அவர்களே, வரவேற்பு நல்கிய மஞ்சுநாத் அவர்களே, எனக்கு முன்பு சிறந்ததொரு கருத்துக்களை, நாட்டினுடைய நடப்புகளை உங்களுக்கு எடுத்துக்கூறி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தின் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமாகிய பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கூறி அமர்ந்திருக்கின்ற சிட்டி என்ற ஜெகதீசன் அவர்களே, ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ் அவர்களே, மதன் அவர்களே, அலுமேல் அவர்களே, ஹரிஷ் ரெட்டி அவர்களே முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வீர வணக்க நாள் கொண்டாடுகிறோம் என்றால் நம்முடைய மொழி, நம்முடைய தாய்மொழி, அந்த மொழியை காப்பதற்காக தியாகம் சுதந்திரர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாடு என்றால் அந்த மொழி கலாச்சாரத்தை பொறுத்துத்தான் நாடு வளர்கிறது. அந்த கால காட்டு மிராண்டி காலம் இருந்த ஒரு காலத்தில், பிறகு விவசாய புரட்சி, அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அது வந்தது. அந்த வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிராமங்கள் எல்லாம் நிலமா அங்கே தங்கி அவங்க விவசாயம் பண்ணாங்க. அப்போதான் அங்கே பேசுறது, அந்த ஊருக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள்லாம் ஒரு கலாச்சாரமாக உருவாகியது. அதுக்கு அப்பதான் அந்த மொழி, பேசுற மொழியின் மனுஷன் பேசுறதே தன்னுடைய கருத்துக்கள் சொல்வதற்கு பல ஆண்டுகளாக நாம் எல்லாம் அங்கே இருந்த மூதாதையர்கள் இந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக, ஒரு இனத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தன் கருத்துக்களை சொல்வதுதான் இந்த கலாச்சாரத்தின் வடிவுதான் ஒரு மொழி. அது போன்ற பல மொழிகள் உருவான ஒரு பண்டைய மொழி, ஆதி காலத்து மொழி, சிறப்பு வாய்ந்த மொழி, இலக்கியங்கள் கொண்ட மொழி, நமக்கெல்லாம் வாழ்வை தருகின்ற மொழி, நம் உயிரோடு கலந்திருக்கின்ற மொழி, அது தமிழ் மொழியாகும். அந்த தமிழ் மொழி தான் காக்க வேண்டுவதற்காகத்தான் பல பேர் போராடினார்கள். இந்த போராட்டம் இப்ப சமயத்தில் உணர்ந்து கிடையாது. பல பேருக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு 2000 வருஷம் என்ன பார்த்தீங்கன்னாக்க நம்ம கலாச்சாரமே வேற. 3000 கலாச்சாரம் இன்னொன்று இருக்கு. இதெல்லாம் எதற்கு என்ன சொல்றேன்னா, நமக்கு ஒரு மொழி உணர்வு இருக்க வேண்டும், ஒரு இனப்பற்று இருக்க வேண்டும், ஒரு நாட்டுப்பற்று இருக்க வேண்டும். இருந்தால்தான் வளர்ச்சி வரும். எப்படி நம்ம ஊருன்னா, அப்பா எங்கள் ஊர் தான் பெரிய ஊர், இன்னொரு ஊருக்காரன் சொல்லுவான் எங்கள் ஊர் பெரிய ஊருன்னுவான். அந்த போட்டி இருக்கும். ஒரு மாட்டு மஞ்சு விரட்டை விட்டா கூட எங்கள் ஊர் மாடு எப்படி போடுது நல்லா பார்க்குறேன்னுவான். அப்போ எங்கள் ஊருன்றான். அப்போ எங்கள் ஊருன்னாக்க அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அவனை பற்றி அவனோட மனசில் இருக்குது. ஏன்னா அந்த ஊரில் தான் பாதுகாப்பு, அவனுக்கு பாதுகாப்பு. அதுபோல் ஒரு மொழியும் நம்ம உருவாகுதுன்னாக்க அந்த மொழி தான் நமக்கு பாதுகாப்பு. அதை நம்ம பாதுகாப்பு தமிழ் மொழி. பல மொழிகள் உருவாகி இருக்கின்றன. சொல்ல போனாக்க ரொம்ப இப்ப சமத்துல ஸ்டாலின் பேசினார், தமிழ் மொழி 5000 வருஷத்துக்கு முன்ன
அந்த மொழியை கண்டுபிடிச்சா புதிய கண்டுபிடிப்பு சொல்லியிருக்கிறார் புதுசா. தானே நேற்று முந்தா நாள் இதில் 23ஆம் தேதி நேற்று முந்தா நாள் நாட்டுமல்ல பேசினேன் பொதுக்கூட்டத்தில். வீரமணி ஏற்பாடு செஞ்சிருந்தாரு. புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடும் பொழுது பேசும்பொழுது எல்லாம் பேசினாங்க. இந்த மாதிரி 500 மேலே ஸ்டாலின் வந்து உறுதிமொழி கொடுத்தாரு, தேர்தல் வழக்கு செய்யல, அதை இதுன்னு சொன்ன ரெட்டி கூட சொல்லும்போது சொன்னார், எல்லாம் பொய்யா சொல்லி ஓட்டு வாங்கி போயிட்டாங்க. நான் ஒன்று சொல்றேன், அவங்க ஒன்று திமுக சொல்லுவாங்க, சொன்னதை செய்வோம் சொல்லாததையும் செய்வோம்னு சொல்லுவாங்க தெரியுமா? அது ஒரு வழக்கம். திமுக மேடல் ஏறினீங்கன்னா நான் சொல்லாதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் பாருன்னுவான், தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் ஒண்ணுவான், அப்படி அதெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்னும் செய்யலைன்னு சொல்றாங்க. திமுக செஞ்சிருக்காப்பா. ஏன்னா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. திமுக செஞ்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? சாராய கடையில் 10 ரூபாய் அதிகமாக சொல்லியிருக்காங்க. சாராய கடையில் ஒரு குவார்டருக்கு 10 ரூபாய் வாங்கிறது இது ஒரு திட்டம் இல்லையா? பெரிய திட்டம்ப்பா. திமுக கொண்டாந்த ஒரு புதுமையான திட்டம். சாராய கடையில் 10 ரூபாய் வாங்கிறது எக்ஸ்ட்ரா. குவார்டருக்கு 10 ரூபாய். குவார்டர் போட்டால் இந்த ஆளுக்கு இந்த காலத்தில் பார்க்கறதில்ல, அவன் கொடுக்குற சாராயம் இந்த ஏறதில்லை யாருக்கும். ஆஃப் போடணும்னா ஆஃப் போட்டாலே ஆஃபே நின்றுக்குது, அதுக்கு மேலே ஏறணும். இவங்க என்ன இந்த திமுக காரன் போட்டுக்கிற சாராயம் பார்த்தீங்கன்னா யார் இருந்தாருன்னா ஐயோ சொல்ல வேண்டாம், எல்லாம் வழிகாட்டி நீங்க இவரை வழிகாட்டிங்க அவரை வழிகாட்டி என்று பேசுறீங்க. எல்லாம் என்ன வழிகாட்டி ஒரு ஆள் பேசிக்கிட்டே இருந்தா கரூர்ல மேடையில் பேசும்போதெல்லாம் என்னுடைய வழிகாட்டி தம்பிதுரை, அண்ணன் தம்பிதுரை, தம்பின்னு சொன்னாங்க, அண்ணன் துணை சபாநாயகர், இப்படி பேசிக்கிட்டே இருப்பான்ப்பா. இந்த வழிகாட்டின்னு சொல்லி இந்த நாட்டுக்கே வழிகாட்டுக்கு வந்துட்டான். புது வழிகாட்டி எப்படின்னா சாராய கடையில் 10 ரூபாய் வாங்க குவார்டருக்கு. யார் பேருன்னு உங்களுக்கு சொல்றது வேண்டியது இல்லை. சொல்றீங்க இல்லப்பா, அமாவாசை. எங்க பக்கம் சொல்றதால அமாவாசைன்னு சொல்லுவாங்க. எங்க அப்பா செந்தில் பாலாஜிக்கு பேர் அமாவாசை. இந்த மாதிரி வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 10 ரூபாய், ஆப்புக்கு 20 ரூபாய், அதுக்கு மேல 30 ரூபாய், முழுசா பிடிச்சாதான் முடியும் சிலருக்கு. அப்ப 40 ரூபாய் ரேட்டு பாரு. இதான் திமுக சொன்னது செய்தோம், சொல்லாத செய்தோம்னா தேர்தல் வாக்குறுதி. சாராய கடையை வந்து மூடுறேன்னு சொன்ன திமுக காரன் வந்த செய்த சாதனை என்ன? எல்லாம் வந்து குவார்டருக்கு 10 மேல கொடுத்து வாங்கிறது. இது ஒரு பெரிய சாதனை இல்லையா? புது மாதிரி சாதனை இல்லப்பா. என்ன மகான் சும்மா இருக்கிறீங்க? ஏன்னா கரூர் சாதனை திமுக செய்யலன்றீங்களா? பெரிய சாதனை செஞ்சுட்டாங்க. நமக்கு சாராய கடை திறந்து விட்டாங்க. சாராய கடை நமக்கு இருந்தாலும் இன்னொன்று பேசுனாங்க, ஒருத்தர் அங்கே பேசுனாரு, அண்ணா திமுக இருக்கும்போது சில இடத்துக்கு கடையெல்லாம் மூடனாங்க, அம்மா மூட சொன்னாங்க. அப்போ வருமானம் வந்து ஒரு 30 கோடி தான், 30,000 கோடி தான் வந்து நின்றுச்சு. இன்னைக்கு திமுக காலம் 65,000 கோடி வருஷம் சம்பாதிக்கிறான் சாராயம் வச்சுன்றாங்க. அது சாதனை இல்லையா? நாம 30 ரூபாய் 30,000 கோடி அண்ணா திமுக ஆட்சியில் கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில் 61,000 கோடி. பெரிய சாதனைப்பா. யாரு செய்ய சாதனை இல்லைன்றீங்க? திமுக செஞ்சு சாதனை பாருங்க. பிறகு அதே மாதிரி கரண்ட் பில்லு தொட்டா இதாகும், அது எங்கேயோ ஏறி போச்சு. நாம வச்சிருந்தா போனாக்க இப்ப மீட்டருக்கு மேல அதுக்கு மேல யூனிட் ஏற வேற, அது ஒரு பெரிய சாதனை. நல்லா செஞ்சிருக்காங்க. வீட்டு வரி, சொத்து வரி, எந்த வரி பார்த்தாலும் ஏறி இருக்குது. திமுக திட்டங்கள், அவங்க போட்ட திட்டங்கள். பிறகு ஜிஎஸ்டி வந்துச்சு. ஜிஎஸ்டி வந்தாக்க நாமெல்லாம் இருக்கும்போது 40,000 கோடி தான் வந்துச்சுன்றாங்க. இன்னைக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் வாங்குறாங்க.
இந்த மாதிரி வந்து சாதனைகள் வந்து திமுக பல சாதனை செய்து முக்கியமான சாதனை சொன்னது எங்க கரூர்ல இருந்து வந்த நண்பர், என்னை வந்து வழிகாட்டியாக சொல்லிக் கொண்டிருந்தவர். 10 ரூபாய் வாங்கினது ஒரு குவார்டருக்கு. இதை மறக்க முடியாத ஒரு சாதனை. மக்கள் என்ன நினைச்சு பாருங்க. இதுதான் அவர்கள் செய்தார். பிறகு இன்னொன்னு பார்த்தேன். முந்தா நாள் போகும்போது, அதுக்கு முன்னே நான் ராத்திரி ஸ்டாலின் சொன்னார், எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து இன்னைக்கு 23ஆம் தேதி எல்லாரும் வாங்க, நான் பேசுறேன், ஒரு முக்கியமான செய்தியை பேச போறேன், இந்த நாடே குலுங்குகின்ற ஒரு பேச போறேன். நீங்க வாங்க, சென்னைக்கு வாங்க, நான் பேசுற இடத்துக்கு. இல்லை விட எல்லாரும் டிவி பாருங்கன்னார். நான் ஒசூர்ல உட்காந்துருந்தேன். சரி, என்னடாப்பா முதலமைச்சராக இருக்கிறார் ஸ்டாலின் இதை சொல்றாரு, ஒரு முக்கியமான செய்தி சொல்றான்னா என்ன, காலையில் போட்டேன் டிவி, காலையில் டிஃபன் கூட சாப்பிடலப்ப நான். என்னமோ சொல்றாரு காலையில இருந்து ஒசூர்ல உட்காந்துக்கிட்டு நான் டிவி போட்டுக்கிட்டே இருக்கிறேன். டிஃபனும் சாப்பிடல, ஒன்றும் சாப்பிடல. மத்தியானமும் ஆச்சு, நான் டிவியவே பார்த்து நிற்கிறேன். ஏதோ சொல்ல போறாரு ஸ்டாலின், சொல்ல போறாரு, புதுசா சொல்ல போறாரு. அது போயிட்டே இருக்குது, டைம் டிவி போட்டிகிட்டே இருக்குது. பிறகு அடுத்தது பார்த்தேன், சாப்பாடு முடிஞ்சுது. அதுக்கு பிறகு ஒன்றும் தெரியல. பிறகு சொல்லுவாருன்னு பார்த்தேன்னா சாயங்காலம் ஆகி போச்சு. அதுக்குள்ள நான் 4:30 மணிக்கு மீட்டிங் பண்ணி போனதே போச்சு. என்னடா டிவி விட்டு போகிறோம்ல, ஏதோ முதலமைச்சர் சொல்கிறேன்னு சொன்னார் ஸ்டாலின், என்ன பார்த்துன்னு. அதுக்கு முன்ன பார்லிமெண்ட் டிவி போட்டு பார்த்தேன், தெரில. நியூஸ் 8 போட்டு பார்த்தேன், தெரில. சன் டிவி போட்டு பார்த்தேன், தெரில. நம்ம ஜே டிவி போட்டு பார்த்தேன், தெரியல. பார்லிமெண்ட் டிவி போட்டேன், தெரியல. எல்லா டிவியும் போட்டு பார்த்துன்னு இருந்தேன். சற்று எதுக்கும் வந்து சிரிப்பொலின்னு ஒரு டிவி போட்டு பார்த்தேன், அவங்க கட்சியில் சிரிப்பொலி. நான் நினைச்சு சிரிப்பொலின்னு நினைச்சேன், அது நியூஸ் வராது, ஏன்னா தெரியாதாரு போட்டு பார்த்தேன். இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம இதில், இது இந்த டிவிலையாவது வரும், சிரிப்பொலி டிவிலையாவது வருமானு நினச்சிக்கிட்டு அதை போட்டு பார்த்தேன். ஒன்றுமே வரல. என் கண்ணு கெட்டு தான் மிச்சம். என்னமோ தமிழ்நாடு திராவிட மாடல்னாரு. கடைசியில் பார்த்தா ஒன்றும் காணும். இந்த வடிவேல சொல்லுவான், யாரப்பா சொல்லிட்டு எனக்கு வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. வடிவேல சொல்லுவான் போலீஸுக்காரே, பாரியா எங்கள் ஆள் வரப்போகிறாங்க, என் வக்கீல் வரப்போகிறான், ஜாமீன் வாங்கி கூட்டு போயிட்டு போகிறான் பாருங்க. சரி, போலீஸ்காரங்க அதே மாதிரி வந்து வராங்க போல தெரியுது சொல்லிட்டு உக்காந்து நிற்கிறாங்க. 2 பேர் வரானுங்க. வந்தது, அண்ணா என்னப்பா ஜாமீன் வாங்கிட்டான். நான் கோயம்புத்தூரெல்லாம் சுத்தினேன்னா ஒன்று போனாக்க விரால் மீனுக்குதுன்றான், பவால் மீனுக்குதுன்றான், மீனுக்கு சொல்றான். எல்லா கடையிலும் பார்த்து இந்த ஜாமீன் மட்டும் தெரியல. அது மாதிரி டிவி போட்டு பார்த்து உட்காந்துருந்தா ஏதோ சொல்லுவாருன்னு பார்த்தா கடைசியில பார்த்தா ஒண்ணுமே சொல்லல. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை நாம பெற்றிருக்கிறோம். அவர் மொழி வீர வணக்கனால கொண்டாடுறாங்களா. இந்த மாதிரி வந்து காமெடி பீஸா போச்சு. இன்னைக்கு திமுக ஆட்சி வந்து காமெடி பீஸா போகுது. முதல்ல சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியை 2 வருஷத்துக்கு முன்ன பேசும்போது 90% தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்கல்ல. இருக்கிறவங்க தெரியும், டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, பேப்பர்ல படிச்சீங்க. 90% நாங்கள் கொடுத்த வாக்கு முடிச்சு விட்டோம்னு சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்ன. 3 வருஷமா வரும்போதும் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு போறேன்னாங்க. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, பொதுச் செயலாளர் ஒரு 3 நாளைக்கு முன்ன 20% முடிக்கலப்பா, அவங்க செஞ்சிருந்த குவார்டருக்கு நான் சொன்னேன் 10 ரூபாய் தான் ஏற்றிருக்கேன் தான் இவங்க செஞ்ச சாதனைன்னு சொல்லும் போது ஸ்டாலின் கோவம் வந்துடுச்சு. எடப்பாடி என்ன இப்படி பேசுறாரு, நான் 60% செஞ்சுக்கிறேன். 60 ஏன் 2 வருஷத்துக்கு முன்னா 90% என்ன, 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் 4வது கஷ்டம் வந்தா 60 என்ற முடிவுக்குள்ள என்ன பார்த்தா ஒண்ணு இருக்காது போட்டு. இவங்க கணக்கு போட தெரியல. இவங்க கணக்கு ஒன்னே தெரிஞ்சு வசூல் கணக்கு. இந்த நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து எத்தனை முதலமைச்சர் இருக்குன்னாப்பா சொல்லுங்க யாராவது. ஒரு தமிழ்நாட்டுக்கு எத்தனை முதலமைச்சர் இருக்கணும்?
நீங்க வேற. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சர் 4 பேர் இருக்கிறாங்க தெரியுங்களா? 4 பேர். யாரு? பேருக்கு ஸ்டாலின், பெற்றெடுத்த மகன் உதயநிதி, அவன் ஒரு முதலமைச்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மருமகன் ஒரு முதலமைச்சர். பிறகு அடுத்தது பார்த்தா டிவியில் பார்ப்பீங்க. டிவியில் பார்க்கும்போது இந்த குழந்தை, இந்த பில்லர், இந்த இது நியம வீடு கட்டுறவங்களா இருப்பீங்க, நிறைய பேர் கான்ட்ராக்டராக இருப்பீங்க, அதெல்லாம் இரும்பை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தூணை பார்த்துட்டு இந்த தூணில் துர்கா இருக்குது பார்த்தீங்களா? அந்த குழந்தை தூணில் துர்கா இருக்கும். தூணில் துர்கான்னா என்னன்னா அதுக்கு இரும்பெல்லாம் சக்தியாக இருக்குது, காத்துதுனால. ஒரு காலத்தில் சொல்லுங்க நம்ம எல்லாம் இறைவனை வந்து தூணில் இருப்பான் துரும்பில் இருப்பான்னா, இந்த காலத்தை திமுக ஆட்சியெல்லாம் துர்கா வந்து தூணில் இருக்கு, துரும்பில் இருக்குது, சாரா கடையில் இருக்குது, எல்லா கடையில் இருக்கிறது துர்கா இருக்கு. வசூல் பண்ணி போறவெல்லாம் போய் ஆண்டவன் கொடுத்துட்டு இருக்கான். கொடுக்கிறவன் யாரு? எல்லாம் நம்ம கிட்ட இருந்து போனவனுங்க. தண்டராம்பாட்டு வேலூர் வந்து அந்த பக்கம் அனிதாராவது தூத்துக்குடியில் ஆரம்பிச்சா, இந்த பக்கம் செந்தில் பாலாஜி, KKSR, பிறகு முத்துசாமி, போதாதத்துக்கு ஒத்துக்கு புராணத்தில் கிருஷ்ணன், இதில் இந்த பக்கம் உக்காந்துட்டு இருக்கிறாரு அங்கே ஈரோடில் முத்துசாமி, சேகர் பாபு, லிஸ்டே படிச்சிங்களான்னா உண்மையான ஒரு நம்முடைய பி டீம் அங்கே இருக்குது. பி டீம் ஆளுகின்ற வச்சு பார்த்தீங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுங்களுக்கு என்ன வேலைன்னா வசூல் பண்ணி போய் துர்கா கிட்ட கொடுக்கறது தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஸ்டாலின் என்னன்னு கணக்கு தெரியாது. அவர் ஏதோ ஒரு போட்டுக்கிட்டு வராரு பாவம். உடனே திடீர்னு தமிழ்ன்னுவாரு, திராவிட மாடல்ன்னுவாரு, எங்க அப்பன்னுவாரு, அப்படியெல்லாம் பேசுவார். உடனே மத்திய அரசு ஒன்றும் செய்யலன்னுவாரு, டங்ஸ்டனை பத்தி பேசுவாரு, ஏதாவது பேசிட்டு இருப்பார். வசூல் பத்தி தெரியாது. தெரியும் இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து சொல்றாருல்ல, திமுக வந்து அண்ணா திமுக வந்து கடை வாங்கி நாட்டை கூட்டி தமிழ்நாடு பண்ணாங்கன்னு. இவங்க வந்து ஆட்சிக்கு வந்து ஒரே ஒரு 3 வருஷத்துல 4 கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. கடனே ஒழிக்கிறேன்னு சொல்லி போட்டு நம்ம தலையில வந்து கடன், அந்த கடன் போற ஒரு 10 கோடிக்கு மேல தமிழ்நாட்டில் ஒரு கடனை வந்து உருவாக்கி இருக்கிறது திமுக ஆட்சி. அந்த திமுக ஆட்சி ஒவ்வொருத்தரும் உங்களுக்கெல்லாம் கடன், நம்ம எந்த கடன் வச்சிருக்காரு ஸ்டாலின். 4 லட்சம் எக்ஸ்ட்ரா வாங்கி 4 லட்சம் கோடி வாங்கி இருக்கிறாரு. மொத்தம் என்ன வச்சு ஒரு 10 கோடி ஆகி போச்சு. 10 லட்சம் கோடி. இந்த 10 லட்சம் கோடி எல்லாம் யாரு கட்டணும்? நீங்க தான் கட்டணும். உங்க நீங்க தான் கடன். அதுக்கு விட வட்டி கந்து வட்டி போகுது. கந்து வட்டினாக்கே எங்களுக்கு வந்து கரூர் தான் நினைப்பு வரும். அரவக்குறிச்சியில் அந்த தொகுதியெல்லாம் தெரியும் எனக்கு. நான் இந்த பக்கம் இருக்கேன். அங்கே போனீங்கன்னா நிறைய கந்து வட்டி பண்ணுறவங்க நிறைய இடத்துல இருப்பாங்க. இங்கே ஹவுஸ்ஃபுல்ல நிறைய பேர் இருப்பாங்க. வட்டி பண்ணுறவங்க, வட்டி தொழில். அந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து வட்டி மேலே வட்டி ஏறிக்கிட்டே போகுது. எங்கே போய் முடிக்க போகிறோம்ளோ தெரியல. இந்த நாட்டில் இருக்க போகிறோம்ளோ இல்லாத நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு ஆட்சி, கொடுங்கமான ஆட்சி வந்து தமிழ் பேரை சொல்லிக்கிட்டு இந்த வீர வணக்கண்ணால மீட்டிங் நடத்துறாங்கன்னா ஒரு வெக்கமா இல்லையா அவங்களுக்கு? இந்த மாதிரி ஒரு எதுக்கு சொல்லிக்கிறேன் என்னமோ பேசுற வரும்போது என்ன நாட்டு நிலைமை தமிழை பத்தி பேசணும்னா, தமிழுக்காக பாடுபட்டு நம்ம எல்லாம் வளர்த்தவர் பேர் அண்ணா அவர்கள், மறந்துடக்கூடாது. அண்ணா திமுக பேர் வச்சிருக்கிறதுக்கு காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் கட்சின்னு வச்சிருக்கலாம் இல்ல. இப்போ ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறார். அந்த கட்சிக்கு பேர் என்ன? வெற்றின்னா என்ன? விஜய். பேரு அவர் பேர்ல கேள்வி வச்சிருக்கிறார். விஜய்னு என்ன அர்த்தம்? வெற்றி. அது ஒத்துக்கிறீங்களா? எம்ஜிஆர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் கட்சின்னு வச்சுக்கிட்டாரா? அண்ணா பேர்ல கட்சி. ஆனா எல்லாம் போடி என்ன சொல்றாங்க எல்லாரும், இன்னும் கூட சொல்லலாம் நான் எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவாங்க. யாருக்கு பல கேட்டீங்கன்னா நான் எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லுவாங்க. ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது தன்னை வளர்த்து தன்னை ஆளாக்கிய
அண்ணாவை நினைத்து அண்ணாவின் பெயர் கருணாநிதி ஒழிக்கிறான்னு சொல்லி போட்டு அண்ணாவின் பெயர் என்றுமே சொல்லணும்னா அண்ணா பேர் மறக்காமல் இருப்பதற்கான இந்த கட்சிக்கு பேரு அண்ணா திமுக. ஆனா நம்மளும் எம்ஜிஆர் கட்சின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் செய்த தியாகம் எல்லாம். அவர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா என் நடிச்சு சினிமா நடிக்கிறதுனால பாப்புலர் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவர் வந்து 53 மலைக்கல்லன் ரொம்ப வேகமான வந்து படம். இந்த காலத்தில் வந்து ஜனாதிபதி பரிசு வாங்கின படம் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம். அந்த காலத்தில் வந்து அவர் வந்து அண்ணா திமுக சேர்த்துக்காக அண்ணா கிட்ட போறார். நான் கட்சியை சேர்த்துக்கோங்கன்னார். அண்ணா சொன்னாரு, தம்பி இந்த கட்சியினுடைய கொள்கை உனக்கு தெரியுமா? நீ இதை படிச்சுட்டு வா, பின்னால போவா, அப்படின்னு சேர்த்துறேன்னார். பிறகு போயிட்டார், கோயம்புத்தூர் போயிட்டார் எம்ஜிஆர் தலைவர் அவர்கள். அங்கே சினிமா ஷூட்டிங் எல்லாம் அங்கே தான் பச்சைராஜாத்து முடிவு அங்கே படம் எடுப்பாங்க கோயம்புத்தூரில். பிறகு வந்து இன்னொரு கொஞ்ச நாள் வராரு. என்ன எல்லாம் படிச்சுட்டேன் சேர்ந்துக்கொண்டார். அப்போ சொன்னார், தம்பி இந்த இயக்கம் நம்முடைய இயக்கம் தமிழுக்காக போராடுகின்ற இயக்கம், இதற்காக இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை நடத்துகிற இயக்கம். அப்பொழுது பார்த்தா திமுக காங்கிரஸ்காரன் ஜெயிலில் பிடிச்சி போடுவான், தடியடி அடிப்பான். இந்த போராட்டங்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது சினிமாவில் ஒரு அழகான மனிதனாக இருக்கின்றாய், உன்னை முகத்தை பார்த்தாலே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ரசிக்கின்ற அளவிற்கு விரும்புகின்ற அளவுக்கு ஒரு அழகான முகத்தை வைத்திருக்கின்றாய், உன் முகத்தை சீரழிந்து விடக்கூடாது, நீ கலைத்துறையில் இருக்கின்றாய், நீங்க அதிலே இருன்னு சொன்னார். புரட்சி தலைவர் சொன்னாரு. பிறகு போயிட்டார் திரும்ப. இப்ப சொல்லி அந்த படம் தான் அனுப்பிட்டாங்க. 3வது தடவை டிவி நாராயணசாமி ஒரு நடிகர் இருந்தார். எஸ்எஸ்ஆர் நடிகர் இருந்தார்ல, அவருடைய மாமா. அவரை தான் கூப்பிட்டு வந்து திரும்ப அண்ணா கிட்ட சேர்த்துறாரு. சேர்த்த பிறகு புரட்சி தலைவர் சொல்றாரு, அண்ணா அவர்களே 3வது முறை நான் வந்து உங்களை சேர்த்த பிறகு தான் என்னை கட்சியில் சேர்த்துறீங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ, இந்த கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கிறதோ அந்த கொள்கைக்கு ஏற்பத்தான் நான் சினிமாவில் நடிப்பேன், எதையும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் சொன்னவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். கொள்கைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டேன், எந்த படம் வந்தாலும் இந்த இயக்கத்திற்கு என்ன இருக்கிறதோ அதற்கு ஏற்றாறு போல் நடிப்பேன் தவிர படத்திற்காக இந்த படம் நடிக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியை தந்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். பிறகு அண்ணா வந்து மதுரை வீரம் ஓடிச்சு பாடம். மதுரை வீரம் பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. நாடோடி மன்னம் ஓடிச்சு மதுரை வீரம் ஓடும்போது அவருக்கு பாராட்டு விழா புரட்சி தலைவருக்கு நடத்துறாங்க. அண்ணா பேசுறாரு, என்னுடைய தம்பி எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த கட்சியில் சேரும் பொழுது கட்சியில் சேர்ந்தார். அதே நேரத்தில் கொள்கை பிடிப்போடு இருக்கின்ற ஒரு நடிகர் என்றால் தமிழகத்திலே புரட்சி எம்ஜி ராமச்சந்திரன் தான் நான் பார்க்கின்றேன். என்னுடைய தம்பி கொள்கை விட்டுக் கொடுக்கவில்லை. அவருக்கு எவ்வளவோ படங்கள் வந்தது, பல லட்சங்களை இழந்தவர் நம்முடைய புரட்சி எம்ஜிஆர் சொன்னார். பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாநாடும் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநாடு 2 நாள் நடத்துவார். வேலூரில் நடக்கும், கோயம்புத்தூர் நடக்கும், மதுரையில் நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அன்னைக்கு அண்ணா வந்து மாவட்டம் மாநாடு நடத்துவார். அதற்கு பிறகு மாநில மாநாடு, மாவட்ட மாநாடு நடந்தபோது ஒவ்வொரு மாநாட்டிலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்து கொள்வார், பேசுவார். புரட்சி தலைவர் அவர்களை மாநாடு செங்கல்பட்டு மாநாட்டை திறந்து சொல்லி அண்ணாவை அணைவிட்டார். பழனி நடக்கும்போது மாநாட்டை புரட்சி தலைவர் மாநாடு சிறப்பாளராக வைத்தார். மேடையில் 1 மணி நேரத்துக்கு பேசுவார். இன்னைக்கு புத்தகம் படிச்சு பாருங்க, புத்தகம் அண்ணாமலை புரட்சி 1 மணி நேரம் பேசியிருக்கின்றார். அப்படி முழு நேர அரசியல்வாதியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொண்டவர். தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் எல்லாம் ஊரா போய் பிரச்சாரம் செய்வார். அப்படி எல்லாம் பாடுபட்டவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் சினிமா நடிகர் அவருக்காக ஓட்டு போட்டாங்க நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஒரு தொழில் உண்டு. ரெட்டிக்கும் ஒரு தொழில் ரியல் எஸ்டேட் பண்ணுவார், ஜேபிக்கு அவருக்கு வந்து குவாரி பிஸ்னஸ் பண்ணுவார், நான் எங்கள் காலேஜுங்கெல்லாம் நடத்திட்டு எல்லாருக்கும் ஒரு தொழில் இருக்கும், விவசாயம் இருக்கும். யாருக்கும் தொழில் இல்லாத இல்லை. ஆனால் அரசியலும் ஒன்று நம்ம வாழ்க்கையை நம்ம பயன்படுத்துகிறோம். பொதுமக்களுக்காக செய்வதற்காக பொது வாழ்க்கைக்கு வந்திருப்பது சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, கொள்ளையடிப்பதற்காக அல்ல, லஞ்சம் வாங்குவதற்கல்ல, நாட்டு மக்களுக்கு நல்ல செய்வதற்காகத்தான் நாம் பொது வாழ்க்கைக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த பொது வாழ்க்கைக்கு வந்து கடைபிடிக்க வேண்டும். அதுதான் புரட்சி தலைவர் அவர்கள்
சினிமா ஒரு தொழில் அவருக்கு. ஆனால் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தார். ஒவ்வொருவருக்கும் தொழில் இருக்கும். வசூலுக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து மீட்டிங்ல பேச நீ கட்சிக்காக வந்திருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு கட்சின்னு ஒண்ணு இருக்குது. கட்சியின் கொள்கை மேல பற்று இருக்குது, ஒரு தமிழ் மேல பற்று இருக்குது. அதுக்காக எல்லாம் உட்காந்து பேசிக்கிறோம். இவ்வளவு நேரம் உட்காந்து குளிர் அடிச்சா கூட ஒசூர் வந்து குளிர் ஜென்னி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல கூட எல்லாம் உட்காந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம், உங்களுக்கு ஒரு கொள்கை மேல் பிடிப்பு இருக்குது. அதிமுக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அம்மா அவர்கள், நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்கள் நினைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி வந்து புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு காலம் முழு நேரமாக சினிமாவில் படித்தாலும் அதே முழு அரசியல்வாதியாக இருந்தவர். பிறகு எம்எல்சி ஆனாரு, எம்எல்ஏ ஆனாரு. பிறகு அண்ணா அவர்கள் இறந்த பிறகு கட்சியினுடைய பொருளாளர் ஆனார். அதற்கு பிறகு பிரச்சனைகள் கருணாநிதிக்கு அவருக்கு வரும்போதுதான் பிறகு தனி கட்சியை மக்களாக உருவாக்கி அவரை நீங்கள் வந்து கட்சி ஆரம்பின்னு சொல்லும் போது எல்லாம் கொடியேற்றினாங்க. அவர் பாட்டுக்கு தாமரசன் எல்லாம் ஏற்றினாங்க. எல்லாருமே எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கணும்னு. அப்படி ஆரம்பிக்கும் பொழுதுதான் அண்ணாவின் பெயரால் தான் கட்சி வைப்பேன், தமிழுக்காக, தமிழ்நாட்டிற்காக, தமிழ் உணர்வுக்காகவும் பாடுபட்டவர், தமிழ் மொழியை பாடுபட்டவர். அவருடைய பெயரில் தான் நம்முடைய கலாச்சாரத்தை காப்பதற்காக இருந்தவர். இன்றைய நாம தான் தமிழர்களாக இருக்கோம் என்றால், பெருமையாக வாழ்கிறோம் என்றால் அதற்கான ஆசான் என்னுடைய அண்ணா. அண்ணாவின் பெயரால் கட்சி வைப்பேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் வைத்தவர் புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்கள். என்ன நினைச்சிட்டு சினிமா நடிகர் வந்துட்டாரு அதனால வந்து எல்லாம் ஓட்டு போட்டாங்க நினைக்காதீங்க. கஷ்டப்பட்டு வந்தார், ஒவ்வொரு இதிலும் பேசினார், மீட்டிங் பேசினார், சினிமாவிலும் நடிச்சாரு, சினிமாவிலும் அண்ணாவும் பேசுவார். அவரோட ஒண்ணு மேல ஒரு முறை படத்தை போட்டு காமிச்சு பார்த்துருப்பீங்க நீங்க. என்ன கருத்து குழந்தைகளுக்கெல்லாம் என்ன சொல்லணும், திருடாதேன்னு சொல்லுவார், நல்லா படின்னு சொல்லுவார். நீ வந்து நான் நடந்து சென்றால் உனக்கு மாலைகளோடு வெட்டி மாலைகளோடு சொல்லுவார். உன்னை நீ அறிந்தால் எப்படி உனக்கு சொல்லுவார், அவனுக்கு திறமை இருக்குன்னு சொல்லுவார். இப்படி மனிதனுக்கு நம்முடைய அவனுக்கெல்லாம் என்னென்ன கருத்துக்களை வேண்டும் கருத்துக்களை சினிமாவில் சொன்னார தவிர அவரை சீடி குடிச்சுட்டோ அப்படி இப்படி சிகரெட் அப்படி போட்டுட்டோ அப்படி போட்டுட்டு இப்படி எல்லாம் அவர் நடிக்கல. அவர் நடிக்க தெரியாதுல்ல, நடிச்சிருப்பார். ஒரு கொள்கை, இப்படி ஒரு மனிதன் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இன்னொன்னு சொல்றேன், நான் வந்து நானும் உங்க மாதிரி ஒரு சாதாரண நம்ம கிருஷ்ணகிரி சிந்தங்கம்பள்ளியில் பிறந்தவன் தான். நான் பிறந்ததுமே நான் வந்து மாணவர் இயக்கத்தில் சொல்லலை. அதிமுக ஆரம்பிக்கும் பொழுது 72 கட்சியில் நான் வந்து ஒரு மாணவர் அணி குரூப்பில் இன்னைக்கு மாணவர் அணி சார்பாகத்தான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எனக்கு இந்த அதிமுகவில் அறிமுகமானது மாணவர் அணி தான். மாணவர் அணி தான் வெள்ளச்சாமி அப்போ இருந்தாரு. அப்படி இருக்கும்போது அவர் தான் மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர் இருந்தார். அப்பொழுது நாங்கள் எப்பொழுதுதான் இருப்போங்க. அந்த மாணவர் முடிக்கும் பொழுது நான் பிஹெச்டி முடிச்சு அண்ணா மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிகிரி வாங்கினேன். டிகிரி வாங்கினா அண்ணா தலைவர்கிட்ட போனேன். என்ன சொன்னீங்க, என்ன பண்ண போறேன்னு. முதல் கிருஷ்ணகிரி எனக்கு முதல் அனௌன்ஸ் பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. 80 வந்து என்ன வேட்பாளர் அவர் 72 அவர் 80 தாமா இருக்கும்போது முதல்ல தேர்தல் அறிவிச்சார். பிறகு என்ன வாபஸ் வாங்கலாம் என்ன ஏற்பட்டது. பிறகு கூப்பிட்டாரு, என்ன வேணும்னாரு. அண்ணா எனக்கு ஒன்றும் வேண்டாம், எனக்கு வந்து நான் ஒரு பேராசிரியரை போறேன். உங்களை எல்லாம் வாத்தியார்னு கூப்பிடுவாங்க. வாத்தியார் ஐயா வாங்க ஐயான்னு சொல்லு, வாத்தியார் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சவர் என்ன சொல்லுவாங்க, வாத்தியார். நீங்க வாத்தியாரை வந்து நாட்டு மக்களுக்கே விரிக்கிறீங்க. நீங்க எங்களுக்கெல்லாம் நீ வாத்தியார். நானும் ஒரு வாத்தியாரா நினைக்கிறேன். போனோன்னு எங்க போறேன், அண்ணா யூனிவர்சிட்டி இந்திய இன்ஜினியரிங்காக ஒரு வாத்தியாரா போறேன், வேலை கூட்டு போறேன். வாத்தியார் மூலமாக நானும் ஒரு வாத்தியார் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் ஒரு ஆசிரியராகத்தான் நான் வந்து பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தேன். அங்க சேரும் பொழுது முதல்ல சம்பளம் வாங்கினேன் முதல் மாசம். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டின்னா உங்களுக்கு தெரியும், இந்திய இன்ஜினியரிங் ஃபேமஸான யூனிவர்சிட்டி. அதில் வந்து நான் வந்து பேராசிரியர் இருந்தவன். போனேன், வேலைக்கு போனேன். சித்தங்கப்பள்ளி பிறந்தவன், படித்தவன், புரட்சியாளருக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்தா அங்கே போனேன். முதல் மாதம் சம்பளம் வாங்கினேன். நேரம் எடுத்து ராமாவரம் எடுத்து போனேன். போனதுமே தலைவர் இருந்தார். எப்பவுமே போனாக்க சாப்பிட்டியான்னு கேட்பார். ஒரு சாப்பிட்டு வாங்கினவர் சாப்பிட்டான்னு, இல்லை நீ சாப்பிடல, போய் சாப்பிட்டு வாங்கினார்.
சரி சொல்றாரு, அந்த இப்போ 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன். என்னன்னாரு, இந்தாங்க சம்பளம்னு. என்ன சம்பளம் எதுக்கு எனக்கு எனக்கு வந்து கொடுக்குறேன்னாரு. முதல் மாதம் சம்பளம் உங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு. என்ன சொன்னார், வீட்டில் போய் கொடுன்னாரு. எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னேன். எங்கள் அப்பா இல்லை, எங்கள் குடும்ப தலைவர் நீங்கள் தான், எங்கள் குடும்ப தலைவர் அண்ணன் புரட்சியாளர் எம்ஜிஆர் நீங்கள் தானே எங்கள் குடும்ப தலைவர். முதல் மாத சம்பளத்தை உங்களோட தான் கொடுக்கணும்னு. வாங்க மாட்டேன்னாரு. நீ வாங்கலாம்னா டேபிள் மேல் வச்சு நான் போவேன்னு. அப்புறம் அப்படியே சிரிச்சுக்கிட்டு வாங்கிட்டார். நீங்கள் எவ்வளோ உதவி செய்கிறீங்க, வள்ளலாக இருக்கிறீங்க, இந்த 1 மாத சம்பளம் என்னை உருவாக்கினதுக்கு உங்களுக்கு நன்றியாக தர வேண்டும் என்று அந்த மாத சம்பளத்தை கொடுத்த பிறகு வாங்கிட்டார். வாங்கினதை நினைச்சதவர் தான் தம்பிதர் என்று ஒருவன், சிந்தங்கல்ல இருந்து பிறந்தவன், இந்த ஊர்ல பிறந்தவன், நன்னை மன்னித்து முதல் மாத சம்பளத்தை வந்து ஏழைகளுக்கு உதவி செய்ய தன்னை கொடுத்த நன்றின் காரணமாகத்தான் என்னை முதல்வன் தர்மபுரியில் MP ஆக்கி துணை சபாவர் என்ற பதவியை டெல்லியில் உட்கார வைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உட்கார வைத்தார். அதற்கு பிறகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் மத்திய அமைச்சராக உட்கார வச்சாங்க. வாஜ்பாய் கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு ரோட்ஸ் எல்லாம் பாக்குறீங்களே, இந்த ரோடெல்லாம் போடுற அளவுக்கு நிலைமை வந்து ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்ப என்ன, டாக்டர் அம்பேத்கர் வைத்த சட்டமன்ற சட்டத்துறை அமைச்சராக இருந்தேன், பெருமைப்படுறேன். அம்பேத்கர் வைத்த பதவி புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எனக்கு தந்தாங்க. பிறகு அதே போல போக்குவரத்து துறை கொடுத்தாங்க. அந்த துறையெல்லாம் கொடுத்ததன் காரணமாகத்தான் திட்டங்கள் செய்ய முடிந்தது. பிறகு 2001 இங்க திரும்ப எஜுகேஷன் மினிஸ்டர் ஆனேன். பிறகு 2014 வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திரும்ப டெப்டி ஸ்பீக்கர் ஆக்கினாங்க. 2014 நான் வந்து முதல்ல 84 ஜெயிச்சு தருமபுரி 32 வயசு எனக்கு அப்போ பேராசிரியர் வரும்போது 32 வயசுல இந்தியாவிலேயே துணை சபாநாயகர் என்ற பதவியை பாராளுமன்றத்தில் பெற்றவன் நான். 2014 அதே மாதிரி புரட்சி தலைவர் மீண்டும் என்னை 32-35 வயசுல டெப்டி ஸ்பீக்கர் ஆகிறேன். திரும்ப 70 வயசுல டெப்டி ஸ்பீக்கர் 35 வருஷம் திரும்ப டெப்டி ஸ்பீக்கர் ஆகிறேன். அம்மா அவர் உருவாக்கினார். பிறகு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் என்னை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் ராஜ்யசபாக்கு. இப்படி பல்வேறு பொறுப்புகளை எல்லாம் இந்த வந்ததுன்னாக்க எம்ஜிஆர் அவர் உருவாக்கிய இயக்கம். அம்மாவை நினைச்சு பார்க்கிறோம்ப, இவர்கள் எல்லாம் உடைத்ததன் காரணமாக இந்த ரெட்டேலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க தவிர எனக்காக ஓட்டு போடல. நான் இந்த ஊர்ல பிறந்தேன். முதல் நின்று தருமபுரியில் அங்க போய் MP ஆனேன். கிருஷ்ணகிரி MP ஆனேன். கிருஷ்ணகிரி தொகுதி MP ஆகல. அதே போல கரூர்ல அங்க வந்து 4 தடவை MP ஆனேன். ஒரு முறை என்ன கிருஷ்ணகிரியில் ஜேபிக்கு என்ன ஆச்சு, அதுதான் எனக்கும் ஆச்சு. எனக்கு ஜோபி போச்சு. அவருக்கு ஜேபிக்கு அவருக்கும் ஜோபி போயிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் போச்சு. எல்லாம் விட ஓட்டு கேட்ட பார்த்தேன். ஒன்றும் இல்லாத வெற்றி சேரணும் ஜெயிச்சுட்டு போயிட்டான். அவனும் காணாது போயிட்டான். அதிகமாக மைனஸ் ஓட்டு அந்த ஒசூர்ல தான். ஒசூர் தொகுதி 25,000 ஓட்டு மைனஸ். தலையில் கூட பார்த்தீங்கன்னா 14,000 அந்த பக்கம் மைனஸ். கிருஷ்ணகிரியில் 14,000 மைனஸ். பிறகு பார்த்தீங்கன்னா பாலக்கோட்டில் 3,000 ஓட்டு ஹையஸ்ட். பிறகு காவேரி பணத்தில் 3,000 ஓட்டு மைனஸ். பர்கூர்ல 20,000 பிளஸ். பர்கூர்ல எனக்கு நான் எப்பயுமே வந்து எனக்கு ஓட்டு குறைஞ்சதே கிடையாது. பல தேர்தல் நின்றுருக்கேன். MLA 2 தடவை ஜெயிச்சிருக்கேன். இங்க நாடாளுமன்ற 99 தோக்கும் போது கூட எனக்கு 20,000 ஓட்டு அதிகமான வாக்களித்தது பர்கூர் தொகுதியாகும், என்னோட சொந்த தொகுதி. எதற்கு சொல்கிறேன் என்றால், நம்ம உழைச்சம்ப செஞ்சம்ப, இந்த கட்சிக்கு இதை பண்ணம்ப, வாய்ப்புகள் கிடைத்தது பயன்படுத்துறோம்ப, உதவி செய்யணும். எல்லாம் வந்தாங்க. இன்னைக்கு ஒசூர்ல இருக்கிறவங்க வந்தாங்க, பல பேர் வந்தாங்க. சேட்டலைட் ரோடு போதில் 45 கிலோமீட்டருக்கு. ஏன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லை. இப்ப ஒரு இடம் நம்முடைய பாலகிருஷ்ண ரெட்டி ஏதோ சொன்னார். இன்றைய நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி நம்முடைய ஒசூர் பகுதியில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். இந்த அந்த ரோடு அந்த சேட்டலைட் ரோடு எடுத்திருக்காங்க பெங்களூர் சுற்றி போறதுக்காக. பத்தல்பள்ளியிலிருந்து அப்படி போகுது, மாலூர் வழியா போகுது, இந்த பக்கம் போனா ஆனைக்கல் வழியா போகுது. டிகிரிக்கோட்டை தாலுக்கு 2 தாலுக்கல்ல. ஆனைக்கல்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு தண்டக்க அங்க வந்து காம்பன்சேஷன் வழியா கருப்பு 3 கோடி ரூபாய். இந்த பக்கம் டிகிரிக்கோட்டை பக்கம் வந்தீங்கன்னாக்க 10,50,000 ரூபாய்.
இந்த பக்கம் ஒசூர் தாலுக்கு எந்த போனீங்க பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த இதற்கு மானூருக்கு போனீங்கன்னா 3 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் பர் ஏக்கருக்கு. இங்க வந்து 9 லட்சம் ரூபாய். இந்த அநியாயத்தை எங்கன்னு பார்க்க முடியுமா? பிறகு அந்த ரிங்கு அங்க வந்து சர்வீஸ் ரோடு போறேன்னு அதை விட்டுட்டாங்க. நான் மத்திய அமைச்சராக இருந்த தெரியும், எனக்கு தெரியும் இந்த திட்டத்தை பற்றி. நான் இப்போ வந்து பாராளுமன்ற குழுவினுடைய அஷூரன்ஸ் கமிட்டி தலைவராக இருக்கேன். உடனே எல்லாரும் கூப்பிட்டு இங்கே வசூல்காரெல்லாம் வந்தாங்க. பேசின பிறகு இவர் பாலகிருஷ்ண ரெட்டி பிறகு எல்லாம் கோவிநாத் எம்பி கூட கூப்பிட்டு சப் கலெக்டர் மீட்டிங்காக போட்டேன். நான் கட்சியை பார்க்கல. இதில் அண்ணா திமுக காரன் வந்து கட்சியை பார்க்க மாட்டான், இந்த ஊருக்கு பார்ப்பான், ஊருக்கு நல்லது செய்யணும் பார்ப்பான். கட்சி பார்க்கிற இதுக்கு அண்ணா திமுக காரன் எண்ணம் கிடையாது. ஆகவே நான் சொன்னேன், நான் கட்சியை பார்க்கல, எல்லாருக்கிட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லி மீட்டிங் போட்டு எல்லாம் முடிச்சு இன்னைக்கு 45 கிலோமீட்டருக்கும் சர்வீஸ் ரோடு வாங்கி கொடுத்தது நம்முடைய வாங்கி கொடுத்துருக்கோம். இந்த கட்சியால் நடந்துக்கூடாது. இதே ஒசூர்ல 25,000 மைனஸ். இதே ஒசூருக்கு இன்னைக்கு வந்து 45 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டருக்கு 2 பக்கம் சர்வீஸ் ரோடு. இந்தியாவிலே போடாத அளவு எங்கேயும் இல்லாத அளவுக்கு சர்வீஸ் போட மாட்டாங்க. இதுக்கு அதிமுக செய்திருக்கிறோம் என்ற சாதனையை நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன செய்யறோம் இன்னும் பல இருக்கு, பல திட்டங்கள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களுக்கு நம்ம ஓட்டு போட்டாலும் ஜேபிக்கு போட்டாங்களோ போடலையோ, எனக்கு போட்டாங்களோ போடலையோ, இருந்தாலும் செஞ்சு கொடுத்துட்டுமா அவங்களுக்கு. எதுக்கு சொல்றேன்னா இந்த மொழியை பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். சொன்னாங்க ஹிந்தி மொழியை புகுத்துறாங்க. நாம கேட்கிறோம். ஒண்ணு சுதந்திர போராட்டம் நடந்தது. சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பெரும் தியாகியா இருந்தவர் நம்ம ஊரை சேர்ந்த ராஜாஜி அவர்கள். ராஜாஜி மறக்க முடியாது ஒரு விதத்தில். அவர் ஹிந்தி வேணும்னு சொன்னார் ஒரு பக்கம், ஆனா அவர் தியாகி, பெரிய அறிவாளி. அவருடைய காலத்தில் இருக்கும்போது தான் எல்லாம் போராடும் போது ஹிந்தி பேசிய போராடினாங்க. யாருக்கு ஹிந்தி தெரியுமா? இப்ப நீங்க தெலுங்குல பேசுவீங்க, கன்னடத்தில் பேசியிருப்பீங்க, தமிழ் கொஞ்சம் பேர் பேசியிருப்பீங்க. ராஜாஜி தமிழ் பெரிய எழுத்தாளர், தமிழ் தான் அவர் போராடினாரு. இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ்ல போய் பேசினாரு. இதுதான் நடந்தது. அதே பேர் கர்நாடகா போனாங்க, அங்க போனீங்கன்னாக்க கன்னட மொழியில் பேசினாங்க. ஆந்திரா பக்கம் போனாங்க, தெலுங்குல பேசி போராடினாங்க. கேரளா போனா மலையாள மொழியில் பேசினாங்க. யாரு ஹிந்தி பேசி போராட்டம் நடந்த இந்த பகுதியில் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்தியாவில் மராட்டி மொழியில் போனா மராட்டி மொழியில் பேசுறாங்க, வங்காள மொழியில் பேசின போராடினவங்க வந்து வங்காள மொழியை பேசினாங்க. இப்படி எல்லாம் அந்தந்த மொழியில் தான் அந்த மக்கள் போராடி சோதனை பெற்றார்கள். எதுக்காக பெற்றார்கள்? நம் மொழி, நம் இனம், இதற்காக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் உயிரை மாற்றார். வெள்ளைக்காரனை வெளியேற்றினார்கள். வெளியேற்றிய பொழுதுதான் அந்த நேரத்தில் வந்து இந்தியை ஆட்சி மொழியாக கொண்டாட வேண்டும் என்று காங்கிரஸ் திட்டமிட்டது. ஸ்டாலின் சொன்னாரு 5000 வருஷத்துக்கு பின்தான் நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்தது என்றாரு. இந்த தமிழ் கலாச்சாரத்தை அழிப்பதற்கே வந்தது ஒரு ஆரிய மொழி. ஆரியர்கள் ஒரு இனம் ஒன்று இருக்கு. எல்லாம் இது திராவிடம் ஆரியம் என்று உண்டு பேசுறாங்க. இப்ப வந்து ஒரு ஆள் பேசுறாரு, புதுசா வந்து நின்றுக்கிட்டு திராவிடம் சொன்னா நான் வந்து இது பண்ண மாட்டேன், நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இன்னும் புதுசா ஒரு வியாக்கியானத்தை பேசினுக்கிறார். திராவிடம் என்பது என்ன? தந்தை பெரியார் அவர்கள் வந்து போராடும்போது தமிழை காக்க என்பதற்காகவும், தெலுங்கு மொழியை காப்பாற்ற என்பதற்காகவும், மலையாள மொழியை காப்பாற்ற என்பதற்காகவும், கன்னட மொழியை காப்பாற்றுவதற்காக அன்று வந்து மெட்ராஸ் ராஜதானி என்பது பெங்களூர்ல பாதி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது, பால்காடு மங்களூர் தமிழ்நாட்டில் இருந்தது, ஆந்திரா முழுவதும் தமிழ்நாட்டில் இருந்தது. பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் கோச்சிக்கூடாது, பல முதலமைச்சர்கள் வந்து தெலுங்கு பேசுறவர்கள் தான் முதலமைச்சர் ரெட்டியாருங்க போன்றவங்க தான் அந்த ராஜதானிக்கு முதலமைச்சராக இருந்தது. முதல் தமிழர் முதலமைச்சர் அந்த 1926 டாக்டர் சுப்பராயன் திருச்செங்கோட்டில் வந்தார். அடுத்த ராஜாஜி நாத்தியம் 1936 வந்தார். பிறகு 52 வந்து ராஜாஜி முதலமைச்சர் ஆனார். இவங்களும் தமிழர்கள் வந்தது. அதுக்கு முன்ன பார்த்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவங்க தான் எல்லாமே முதலமைச்சராக இருந்தாங்க. இந்த நாட்டில் தமிழ் பேசுறவங்க கிடையாது.
அதனால அன்னைக்கு என்ன சொல்றோம்னா, இதெல்லாம் சேர்ந்திருக்கும் பொழுது பெரியார் அவர்கள் அவருக்கு தன்னுடைய தாய்மொழி கன்னடம் சொல்வார். ஆகவே இந்த இயக்கம் சேரும் பொழுது திராவிடம் என்ற ஒரு பெயரை வைக்க வேண்டும் என்று திராவிடர் என்ற பெயரை வைத்தார். திராவிட கட்சின்னு ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் ஹிந்தி எதிர்க்க வேண்டும் சொன்னார். ஹிந்தி வந்தால் நம்முடைய கலாச்சாரம் அழிந்துவிடும், தமிழ் அழிந்துவிடும், தெலுங்கு அழிந்துவிடும், கன்னடம் அழிந்துவிடும், மலையாள மொழி அழிந்துவிடும் என்பதற்காக ஹிந்தி வரக்கூடாது என்ற போராட்டம் முதல் ஆரம்பித்தார் பெரியார் அவர்கள். பேசுறாங்களா இன்னைக்கு பெரியாரை குறை சொல்றீங்களே? பெரியார் தான் முதல்ல இந்திய எதிர்ப்புக்கு ஆரம்பிக்கிறார் பெரிய திட்டங்களை. அப்ப ராஜாஜி இந்திய புகுத்துறாரு. சொன்ன மாதிரி 1936 பிரதமர் ஒரு பதவி கொடுத்தாங்க. அவர் இந்திய கொண்டு வர்றாரு. 52 அவர் ஆட்சி முதலமைச்சர் திரும்பி இந்திய கண்டினியூ ஆகுது. பிறகுதான் போராட்டம் எடுக்கிறது. பெரியார் போராடுறார். 1947 மாபெரும் போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதற்கு தலைமை தாங்கி யார்? அதற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் என்றால் நம்முடைய பேர் அண்ணா அவர்கள் தான் தலைமை தாங்க வேண்டும் என்று அண்ணாவின் தலைமை வைத்த போராட்டம் இந்திய எதிர்த்ததை இந்த தமிழ் மெட்ராஸ் ராஜதானி இந்த நேரத்தில். ஏன்னா எல்லா மொழியும் பேசுறோம் இந்த பகுதியில். அதுதான் திராவிடம் என்பது பிரித்து காண்பதற்கு காரணம். நாம் இந்த மொழிகள் 4 மொழியும் சேர்ந்துதான் திராவிட கலாச்சாரம். ஒண்ணுக்கு ஒண்ணு இது இருக்கும். அதனால அது பேர் வச்சாரு. அன்னைக்கு தமிழின் பேர் வச்சிருக்க இன்னைக்கு என்னமோ பெரிய பேசுறாங்க. ஒருத்தர் கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இருக்கிறாரு. ஏன்னா சொன்னீங்களே ஒரு புது கட்சி வந்திருக்குது, நடிகர் கட்சி, அதுக்கு பயந்துகிட்டு ஒருத்தர் இஷ்டம் போல பெரியார பேசுறாரு. பெரியார் இல்லைன்னா நாம் இல்லை, மறந்துடுங்க. பெரியார் தான் நமக்கு உருவாக்கியவர். தந்தை பெரியார் என்று சொல்கிறோம் என்றால் அவர் முதல் இந்தியை எதிர்த்து போராடியவர். நமக்கு உரிமை கேட்க போராடி நடத்த பல ஜெயிலுக்கு சென்றவர் தந்தை பெரியார் அவர்கள். அதே தந்தை பெரியார் அவர்கள் இவ்வளவு செஞ்சிருக்கும் பொழுது அவரை பத்தி சிறுமையாக பேசக்கூடாது. அவர் சொல்றாரு, பேசுறாருல சரியா குறை சொல்றாரு. அவங்களுடைய மாமியார் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய மாமியார் யாரு? காளிமுத்தனுடைய மனைவின்னு சொல்லுவீங்க. காளிமுத்தன் மனைவி யாரு? தெலுங்கு. இவர் பேசுறாரு, நான் தமிழ் மற்றதெல்லாம் எதிர் பண்றாரு. உன்னுடைய மாமியாரே தெலுங்கு. அதனால நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ஒரு அநாகரிகமா இருக்கு. பெரியார் படிக்க சொன்னார், பெண்களை படினார், முன்னுக்கு வாங்கினார். அவரெல்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், கோவணம் ஓட்டி நான் மாடு வயசு மாட்டின்னு பேசியிருக்கணும், சின்னப்பள்ளி நானும் அதுக்கு மேலே வந்திருக்க முடியாது. ஏன் நம்ம சாதாரண விவசாய மக்கள் படி முன்னேறும் சொன்னதெல்லாம் இந்த திராவிட இயக்கம், நம்மளோட இயக்கம் தான். இந்த இன்னைக்கு அண்ணா திமுக அப்புறம் வந்திருக்கிறோம் என்றால் நம்ம சொன்னது போல அனைத்து இந்திய அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போது பல காலேஜுகளை உருவாக்கினார், சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். படினார். அது பெரியார் சொன்னது. படித்தால் தான் முன்னேற முடியும். அப்பொழுதுதான் நாடு வரும், அறிவு வரும். அந்த அறிவு வளர்க்கணும்னா தமிழ் மொழியை காக்க வேண்டும். இந்த இந்தி மொழியை உள்ள விட்டுறக்கூடாது. இந்தி மொழி என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்றாங்களே. என்னோட பிஎங்க இருப்பாங்க, டெல்லியில் இருக்காங்க. அவங்கலாம் சொல்லி கேட்டாங்க, என்ன பஸ் கேட்கும் போது, ஏன் இந்தி எதிர்க்கிறீங்க? நீங்க இந்தி எதிர்க்கிறது என்ன? உங்களுக்கு எதிர்க்கிறீங்க படிச்சா என்னன்னாங்க. நான் கேள்வி கேட்டேன், உன்னுடைய குழந்தை எங்க படிக்குதுன்னு. சாதாரண டிரைவர் அவர் கேட்கிறார், கான்வென்டில் படிக்குதுன்னா. என்ன மீடியத்தில் படிக்குதுன்னு. இங்கிலீஷ் மீடியம்ன்றான். ஏன் உன் குழந்தை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும், ஹிந்தியை விட்டுட்டு எங்களை ஹிந்தி கற்றுக்கணுன்ற. நான் ஹிந்தி கற்று நாங்கள் என்ன பண்ணுறது? நீ இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு நீ வெளிநாடுக்கு போகணும் பார்க்குற, பல தொழிலுக்கு போகணும் பார்க்குற. இன்னைக்கு பெரிய பெரிய லாயருங்க யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் உனக்கு லாயரில் ரெட்டி வச்சு எந்த லாயர் வச்சேன்னு தெரியல. தமிழ்நாட்டுக்கு லாயர் எதுவும் வச்சியா? நார்த் இந்தியா லாயர் தான் வச்ச. அவன் தான் இங்கிலீஷில் பேசுறான். கபில் சிபல்லேருந்து எடுத்தீங்கன்னாக்க எத்தனை பேர் எடுத்தாலும் லாயருங்க பூரா வாங்குறதெல்லாம் ஒரு கேஸுக்கு மெட்ராஸ்க்கு வரணும் 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு அப்பியர் ஆகணும்னா. அங்கே சுப்ரீம் கோர்ட்டில் போய் பண்ணாக்க 30 லட்சம் ரூபாய் ஒரு இது கேஸ் கொடுக்கணும். அவர் 5 கேஸில் 1.5 கோடி ரூபாய் வாங்குவாங்க இந்த லாயருங்களுக்கெல்லாம். நான் சட்ட அமைச்சராக இருந்தவன், அதுக்காக சொல்கிறேன். நானும் வைக்கப்பட்டு சொல்லலை, எனக்கு தெரியும்.
அந்த அளவு ஃபீஸ் வாங்குறாங்க. யாரு? வடநாட்டை சேர்ந்தவர்கள். வடநாட்டை சேர்ந்தவர்கள் தான் பெரிய லாயர்களா இருக்காங்க. என்ன மொழி வச்சு பேசியிருக்கான்? இங்கிலீஷில் பேசுறான். அவன் மட்டும் இங்கிலீஷில் பேசுறான், நாம வந்து ஹிந்தியில் பேசணுமா, ஹிந்தி கற்றுக்கணுமா? இது என்ன நாடு இது? இதெல்லாம் நியாயம் இருக்குதா? அவன் வந்து இங்கிலீஷ் ஹிந்தி படிக்க மாட்டேன். என்னன்னா இன்னைக்கு குஜராத்தி பற்றி உங்களுக்கு தெரியும். வெள்ளைக்காரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாம்பேல போகிறான் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜென்சியும் குஜராத்துக்காரன் தான் கொடுப்பான். அவன் போகாம வியாபாரம் செய்வான். இன்னைக்கு வந்து இந்த உலகம் பூரா பார்த்தீங்கன்னா குஜராத்துக்காரன் சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்கா எங்கே போனாலும் அவங்க தான் வியாபாரிகள். ஆனால் அவர்கள் வியாபாரிகள். ஆனால் படித்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெர்மனுக்கு போனால் தமிழர் இருப்பாங்க. நானே பல இடத்துல பார்த்துருக்கிறேன். இறங்கும் போது லண்டன் ஏர்போர்ட்டில் இறங்குவேன். நான் டிப்டி ஸ்பீக்கர் மீட்டிங்கெல்லாம் போகும்போது திடீர்னு வந்து சொல்லுவாங்க, வணக்கம்மா, என்ன பண்ணேன் சார், ஒசூர் அதியமான் காலேஜில் படித்தேன் சார், இன்ஜினியரா. இப்போ நான் பெரிய இன்ஜினியராக லண்டனில் இருக்கிறேன்றான். ஒரு நாள் நியூயார்க்கில் போய் இறக்குறேன். அங்கே ஒருத்தன் ஓடி வரான். சார் நினைப்பு இருக்குதா சார், நான் 92 ஒசூரில் வந்து படித்தேன் சார் இன்ஜினியரிங் காலேஜில், இன்னைக்கு வந்து வேலையில் இருக்கேன்றான். எங்கே போனாலும் டாக்டர்னு பாருங்க, எல்லாம் இங்கிலீஷ் படிச்சதுனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சவுத் இந்தியா, ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் கர்நாடகாவாக இருக்கட்டும், மலையாளம் கேரளாவில் இருக்கட்டும், இங்கு இருப்பவர்கள் எல்லாம் படித்து அறிவாளிகளாக வந்து வெளிநாட்டில் பணியாற்றுகின்ற ஆங்கிலம் என்ற மொழியை படித்ததன் காரணமாகத்தான் இருக்கிறாங்க. ஹிந்தி படிச்சான முன்னேற முடியுமா? எப்படி இந்தி ஏற்றுக்கணும்? அதான் இந்தி எதிர்க்கிறோம். இந்தி எதிர்ப்பை பற்றி பிற வணக்கினால் பேசுகிறோம் என்றால் நாம் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இந்தி எதற்காக பயன்படும்? ரயில்வே கைடை பார்த்தா கூட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ரயில்வே ஆக்சிடென்ட் போனா அங்கதான் நடக்குது. அவங்களே இன்னைக்கு பாத்தீங்கன்னா டெல்லியில் நான் இருக்கிறேன் 40 வருஷமா. இப்ப 84 வந்து டெப்டி ஸ்பீக்கரா போய் எம்பியா போனோம். நான் ஏறக்கூடிய டெல்லியிலே இன்னும் எம்பியாவும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கான்வென்ட்ல இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கிறேன். ஹிந்தி யாரு? ஹிந்தி வந்து பேசுவாங்க. நம்மளோட எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும். ஹிந்தி என்ன உருது படிச்சுக்கிட்டு கொஞ்சம் வியாபாரி கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா உருது வச்சுக்கிட்டு பேசுவாங்க. உருதை பார்த்தா ஹிந்தி நினைச்சுக்குவாங்க. அது வேற இது வேற. எதற்கு சொல்கிறேன் என்றால் உங்களுடைய ஏதோ பழக்க வழக்கத்துக்கு அவன் மொழி அவன் கத்துக்கிறான். நம்ம ஒன்றும் எந்த மொழியும் கத்துக்கணும் கட்டாயம் எதிர்ப்புன்னு எதிர்ப்பு எதை சொல்கிறான்? இந்தியை திணிக்காதே எங்கள் மீது என்பதுதான் இன்றைய வீர வணக்க நாள் பேசுகிறோம் என்றால் எங்கள் மொழிக்கு முக்கியத்துவம் கொடு. நாங்கள் போராடினோம், தமிழர்கள் போராடினோம், தெலுங்கர் போராடினோம், மலையாளிகள் போராடினோம், கன்னட மொழியை பேச சுதந்திரத்துக்காக போராடினோம். எங்கள் மொழிக்கு இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று குரல் கொடுப்பதுதான் இந்த வீர வணக்க நாளில் நம்ம பேசுவது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 1993 முதலமைச்சர் ஆன போது செயற்குழுவில் தீர்மானம் போட்டது. தமிழ் உட்பட, தெலுங்கு உட்பட, கன்னடம் உட்பட, மலையாளம், பஞ்சாப் அத்தனை 8வது அத்தனை மொழிகளையும் இந்தியாவினுடைய தேச மொழியாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக குரல் கொடுத்தாங்களா? கருணாநிதி திமுக சொல்றேன். அண்ணா பேசினார். அண்ணா வசதி பேசும்போது மேல்சாலை போயிருப்பதாய் 62 அவரை வந்து தோத்து இந்தியா போயிருக்கும்போது அங்கு போயிருக்கும்போது இதெல்லாம் கேட்டாங்க. இந்தியை திணிக்காது. 65க்கு முன்னால் இந்த பிரச்சனை நடக்குது. 65 இந்த போராட்டங்கள் எல்லாம் வெடிக்குது. அதுதான் இந்த வீர வணக்க நாள் கொண்டாடுறோம். அன்னைக்கு வந்து அண்ணா பேசுறாரு. என்ன பேசுறாரு? பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்தியை திணிக்காதன்னு பேசுறாரு. வாஜ்பாய் வந்து நீ என்ன ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்குறேன்னு கேட்டார் வாஜ்பாய். உடனே கேட்டார் வாஜ்பாய் என்ன கேட்டாருன்னா, நீ எப்படியா இங்கிலீஷுக்கு வக்காலத்து வாங்குறியான்னாரு. அண்ணா உடனே சொன்னாரு, நான் ஆங்கிலத்துக்காக வக்காலத்து வாங்கல, என் தாய்மொழி தமிழ் மொழியை இந்திய நாட்டின் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றுதான் கேட்கிறேன் ஒழிய ஆங்கிலம் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று என்னோட குறிக்கோள் கிடையாது. ஹிந்தியை திணிக்காது, இது ஒரு மொழிதான், உங்களுடைய ஒரு பகுதியின் மொழி, எங்கள் மேல் ஏன் திணிக்கின்றாய் என்று அண்ணா அவர்கள் பேசும்போது சொன்னார். தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கும், மலையாளமும், கன்னடமும், மராட்டியும், பஞ்சாபும், பெங்காலும் எல்லா மொழியையும் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்று பேர் அண்ணா அவர்கள் 1963 நாடாளுமன்றத்தில் பேசினார்கள். 1983 81 அவருடைய
சாரி அதான் சொல்றேன். 1962 எம்எல்ஏ அவர் காஞ்சிபுரத்தில் வெற்றி பெறாதப்ப போகும்போது இந்த 65 தடவை இந்த மொழி பிரச்சனை வருது. சட்டம் கொண்டு வர்றாங்க. சட்டம் கொண்டு வரும்போது அண்ணா பேசுறாரு 63 எத்தனை மொழிகளையும் நீங்கள் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்பதுதான். இதுதான் அனைத்து இந்திய அண்ணாவினுடைய கொள்கை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய முதல்வர் தீர்மானத்தை கொண்டது அதிமுக தான். அத்தனை மொழிகளையும் 8வது அட்டமொழி அத்தனை மொழிகளையும் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று தமிழ் உட்பட பேசியது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பேசினார்கள். அண்ணாவுடைய கருத்தை திமுக காரன் பேசினானா? அவங்க அத்தனை பேர் எம்பிங்க பேசினாங்களா? பிறகு முரசொலிமான 1900 பிறகு அதுக்கு பிறகு நம்ம அம்மா புரட்சி தலைவி 72ல நம்முடைய ஆட்சி அம்மா அமைத்த பிறகு 83 தீர்மானம் கொண்டு வராங்க. 85 அப்போ முரசொலிமான அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார். முதல்ல தமிழை இந்தியாவின் தேசிய ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்தது அண்ணாவின் வழியில வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தவிர திமுக கிடையாது. அதுதான் இவங்க பேசுனார்கள். எங்களுக்கு தான் அந்த உரிமை உண்டு. இந்த வீர வணக்கனால் கொண்டாடுக இந்த நினைவு கொண்டாடல இந்த நினைவு கொண்டுகிறோம் என்றால் இதற்கு உரிமை அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற அண்ணாவின் கொள்கை செயல்படுத்துகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குத்தான் எங்களுக்கு இந்த வீர வணக்க நாளை நினைவு கூறுவதற்கு உரிமை இருக்கிற வரைய இந்த தமிழின் பெயரால் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை கிடையாது. அதுதான் உண்மை. அதுதான் இவ்வளவு நேரம் பேச வந்தோம். இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் மொழிப்பற்று இருக்க வேண்டும். மொழி வாரியாக பிரித்தார், நாட்டை பிரித்தார்கள். பிரிக்கும் பொழுது அந்த மொழி வளர வேண்டுவதற்காகத்தான் நீட் எக்ஸாம் வச்சு உழைக்கிறன்னாரு காரணம். உடனே டங்ஸ்டனுக்கு வந்தாரு. டங்ஸ்டனுக்கு வரும்போது தம்பிதர் பேசினாரு டெல்லியில. அதனாலதான் டங்ஸ்டன் சொன்னாரு. ஐயா ஸ்டாலின் அவர்களே, நான் என்ன பேசணும்னு உனக்கு தெரியுமா? நான் அப்பயே சொன்னேன், நீ சட்டமன்றத்தில் என்னை பத்தி தேவையில்லாத பேசுற, உண்மையில நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை எனக்கு பிரச்சனை பார்லிமெண்ட்ல எழுப்ப அப்பயே சொன்னேன். நான் பேசியது அன்று 136 மினரல்ஸ் யாருமே ஏழை விட மாட்டேன்றாங்க. தமிழ்நாட்டு எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போது தூத்துக்குடி பக்கம் அந்த மணலெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. இந்த பக்கம் மண்ணல் எல்லாம் போகுது, கர்நாடகாவுக்கு போகுது, கேரளாவுக்கு போகுது. இந்த மாதிரி எல்லாம் இல்லீகலா போகுது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை சட்டப்பூர்வமாக ஏலம் விட வேண்டும் என்று ஒரு தீர்மானம் வந்தது. அது எப்படி? அந்த தீர்மானம் மாநில அரசு தான் விடணும்னு சொல்றாங்க, சட்டத்தில் இருக்குது. அந்த மாநில அரசு விடாவிட்டால் மத்திய அரசு நாங்கள் விடுவதற்கு முயற்சி செய்வோம். அப்பொழுதும் அதுவும் மாநில அரசு அனுமதியை கேட்டுதான் நாங்கள் விடுவோம் சொல்றாங்க. நிலக்கரியா இருக்கட்டும், எந்த இருக்கட்டும், எது இருந்தாலும் அது நாங்க மாநில அரசுக்குத்தான் உரிமை. அந்த வருமானம் இப்ப ராயல்டி மட்டும் தான் கிடைக்குது. இந்த மாதிரி ஏலம் விட்டாக்க முழுவதுமாக தமிழ்நாட்டுக்கே எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த சட்டத்தில் இருக்கு. அதிமுக என்ன சொல்லிட்டேன், ஏலம் விடுவாங்கன்னு சொல்லட்டுமா? கள்ளக்கடத்தல் சொல்லட்டுமா? அது செய்யறதுக்கு நான் போயிருக்கிறேன். ஓட்டு அமைச்சிருக்கிறாங்க எம்பியா எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபா அமைச்சிருக்கிறது கேரளாக்கெல்லாம் நடத்துறாங்க. ஏலம் விடாது வெள்ளம் பல இது ரெய்டு நடக்குது. பாத்தீங்கல்ல, வெள்ளூர்ல எல்லாம் ரெய்டு நடக்குது. எதுக்காக ரெய்டு நடக்குது? லைசன்ஸ் சிஸ்டம் போல கொடுக்கறது. யாருக்கும் தெரியாது எப்படி கொடுக்கறாங்கன்னு. அதைதான் அந்த சட்டத்தில் கொண்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எந்த பொருளா இருந்தாலும் வெளிப்படையாக ஏலவிட்டு அந்த தமிழகத்தை அந்த ஸ்டேட்டுகளை எடுத்துக்கொண்டு தான் அந்த சட்டத்தில் இருக்க தவிர மத்திய அரசுக்கு தான் அந்த உரிமை இருக்கிறது என்று அதில் இல்லை. மாநில அரசு டங்ஸ்டன் இது சொல்லும் போது அன்னைக்கு டங்ஸ்டன் வந்தா கூட அங்க மதுரையில் இருக்குது, அங்க யாரும் கூட போறேன் அன்னைக்கு போய் சிவஞ்சியா வந்தது. பொதுவான இதுதான் வந்தது. அதை எதிர்க்க முடியுமா? அது மாநில அரசினுடைய ஒப்புதலோடு தான் சொன்னாங்க. விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இதையெல்லாம் பார்த்து தான் ஏலம் விட முடியும்.
அப்பொழுது திமுக காரனை ஏலம் விடும்போது மதுரையில் வேலை விட்டாங்க. அதுக்கு வந்து கடிதம் எழுதுறாங்க. யாரு? மாநில அரசுக்கு மத்திய அரசால செக்ரட்டரிக்கு சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. எங்கிட்ட ரெஃபரன்ஸ் டிவிலலாம் காமிச்சாங்க. இந்த மாதிரி மதுரை பக்கம் இந்த டங்ஸ்டன் ஒன்று இருக்குது, அதை ஏலம் விடலாமா, இல்லை நீங்க விடுங்க, இல்லை நாங்கள் விடலாமா, உங்க ஒப்புதல் கொடுங்கன்னு கேட்குறாங்க. மத்திய அரசு மாநில அரசுக்கு மத்திய அரசு எழுதுது ஜியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இந்த இடத்துல இருக்குதுன்னு அவங்க ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஒப்புதல் கொடுக்கும்போது ஏலம் வந்து பிட்டு விடுறாங்க. விடும்போது முதல் ஏலத்தில் பிட்டிங் நம்பருங்க வரல, ரெண்டாவது ஏலத்துக்கு போறாங்க. ரெண்டாவது ஏலத்தில் வந்து ஏலம் விட்டு முடிக்கிறாங்க. ஃபைனலைஸ் ஆகுது, டென்ஷன் கொடுக்கலான்னு. அப்போ உடனே உங்க இங்க இருக்கிற ஒரு அமைச்சரை நாங்க ஏலம் விடுறோம், ஏன்னா இவங்களுக்கு உரிமை, தமிழ்நாட்டுக்கு உரிமை இருக்குது, கடிதம் இருக்கு. அந்த கடிதம் வந்து அதுதான் ரகசியம். அந்த ரகசியம் இன்னொன்னு யார் சார்ன்றது இன்னொன்னு இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதில் ஒரு சார் இருக்குது. உன்னை வந்து நீ வந்து அதை எதிர்க்காமல் நான் ஏலம் விடுகிறேன் என்று மத்திய அமைச்சரை மண்டியிட்டது இந்த ஸ்டாலின் அரசு. அது தம்பிதனால் வந்ததில்லை. நீ ஒப்புதல் கொடுத்ததன் காரணமாகத்தான் டங்ஸ்டன் யானை விட்டாங்க என்பதை மறந்து விடாது. பிறகு அதை எடுத்துக்காட்டு அந்த ஒரு மாதம் 10-15 ஏலம் விட்டாங்கல்ல, சீஃப் செக்ரட்டரி லெட்டர் வருது, ஜியாலஜி டிபார்ட்மெண்ட் எழுதுறாங்க, ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஏலம் விடுறாங்க, ரெண்டாவது ஏலம் வந்தாங்க. அத்த 11 மாசமா திமுக காரன் சும்மாவே இருந்ததுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விவசாயிகளுக்கு பாதிக்கிறது என்று குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் பேசினார். அதற்கு பிறகு திமுக இல்ல நாங்க வந்து தம்பிதுரை பேசினா சொன்னார். அவர் சொன்னாரு, ஏயா உன்னுடைய ஒப்புதல் தானே விடணும், அதானே தம்பிதுரை பேசுறாங்க, என்ன பேசினாரு, நீ ஏன் 11 மாசமா சும்மா இருந்த? அதற்கு பிறகுதான் இந்த போராட்டமே வேறு வந்து நம்ம தான் ஜெயிலுக்கு போனோம். நான் கோயம்புத்தூர்ல இருந்தேன், என்ன பிடிச்சி ஜெயிலுக்கு கோயம்புத்தூர்ல போட்டாங்க. நீ போராட்டம் நடத்தும் இந்த டங்ஸ்டன் விவகாரமாக நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஆணையிட்டார்கள். இந்த மாநில அரசு ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கின்றது, விவசாயிகளுக்கு தொல்லை கொடுக்கிறது. ஆகவே போராட வேண்டும் என்று ஆணையிட்ட பொழுது தமிழர்களுடைய உரிமையை போராடுவதற்காக எப்படி புரட்சி தலைவர் நம்முடைய எடப்பாடி புரட்சி தமிழர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஜேபி நிற்கும்போது என்ன சொன்னாரு? தமிழன் உரிமையை காப்போம், தமிழத்தை காப்போம் என்றுதான் இந்த குரல் கொடுத்தார். அந்த தமிழன் உரிமையை மீட்போம், தமிழத்தை காப்போம் என்ற அடிப்படையில் தமிழர்களுடைய உரிமையை, அங்கிருக்கிற விவசாயிகள் உரிமையை பறிபோகிறது. இந்த திமுக அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த சட்டமன்றத்தில் பேசினார். அதுதான் பெரிய விவாதம் ஏற்பட்டது. அது குறித்து போராட்டம் நடத்த சொன்னார். நீங்கள் இங்கும் போராட்டம் நடந்தது, எல்லா தமிழ்நாடு போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் பிறகு நான் மத்திய அமைச்சர் சந்தித்து கிருஷ்ணன் ரெட்டி போய் சந்தித்த பிறகு அவர் சொன்னார், எங்களுக்கு ஒன்றும் இல்லப்பா, இப்ப கூட வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வேணாம்னா வித்ரா பண்ணிக்கிறாங்க, அவங்க ஒத்துக்கிறதுனால டங்ஸ்டனை வெட்டி இது கொடுத்தாங்க. ஆகவே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் மத்திய அரசு உடனே இப்பொழுது சாங்ஷன் செஞ்சிருக்கு, கேன்சல் பண்ணிருக்காங்க. திமுக ஒண்ணும் இல்லை, திமுக வெற்றியா தான் சொன்னாரு. இவர் சொல்லுவார் கூட ஆட்டுக்குட்டி முதல் சொல்லிடுச்சு, அது ஒரு வேகம். இவர் சொல்லுவார், இந்த அடிக்க வருவாருன்னு பார்த்துட்டு தான் டிவியில் எனக்கு சொன்னது, நீ காலையில பாருன்னா நான் போட்டு பார்த்ததுக்காக சொல்லுவார் சொல்ல முடியல, அதுக்குள்ள வேற ஆள் சொல்லிட்டு போயிட்டார், முடிஞ்சு போச்சு. இதுதான் நடந்தது. இப்படி வந்து நாடகம் ஆடிக்கொண்டு 4 ஆண்டு காலத்தை கழித்து விட்டு விலைவாசி ஏற்றி விட்டு எங்க போனாலும் நமக்கு வந்து கரண்ட் பில்லை ஏற்றிட்டு, கரண்ட் பில்லு எங்கே ஏறிட்டீங்க தெரியல, பேசினேன் ரொம்ப நேரம் பேசணும் சார், உங்களுக்கு பில்லு வந்துட்டு போகுது, அது வேற என்ன சரி பேச வேண்டியதா இருக்கு, பேச வேண்டியிருக்கு, பேசினே இருந்தா கரண்ட் பில் ஏறிடும், மீட்டருக்கு மேலே அதாவது யூனிட் ஆயிடணும், அதிகமாக போகும். என் பேர் ரெட்டியும் நீங்களாம் தான் காசு கொடுக்கணும். ஜேபி எல்லாம் இருக்கிறீங்க, ஜேபிக்கு அங்கே சொல்லிட்டாரு, நான் பெரிய என் சொத்தே கொடுத்தாரு 2 கட்சிக்கு, அவரெல்லாம் சேர்ந்து பார்த்துக்குவார், சொல்லி கட்டிக்குவார், கவலைப்படாது என்ன. அந்த அளவுக்கு ஜேபி அன்னைக்கே சொல்லிட்டாரு மீட்டிங்ல பேசும்போது. அதே சொன்னேன் தானே சொன்னேன், கட்சி என்ன சொன்னேன்ப்பா, நான் எதுவும் தப்பு சொன்னேன். என்ன ஸ்டாலின் பேசுறாரு பேசுறாரு, தம்பிகள் பேச வந்தாரு, என்ன ஸ்டாலின் பேசுறா பேசிட்டாத, நீ அன்னைக்கு சொன்ன அதை சொல்றேன், நான் அதான் சொல்றேன்.
அதுதான் சொல்ல வந்தேன். அதனால சொல்ல வந்தது. அதனால நமக்காக நம்முடைய கட்சிக்காக உழைப்பதற்காக ஜேபி வந்தாரு. அவருக்கு எடப்பாடி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவர் தேர்தலாம் ஊரெல்லாம் சுத்தினாரு. இன்னைக்கு ஜேபின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அவர் பேர் எழுதாத இடம் இல்லை, அவருடைய புகழ் இல்லாத இடம் இல்லை. எங்க போனா ஜேபி ஜேபி ஜேபின்னு சொல்ற அளவுக்கு நம்முடைய பேர் இருக்கிறதுனாக்க இது நீ செய்த கொஞ்சம் உழைப்பு, இந்த கட்சிக்காக விசுவாசம் இருந்ததன் காரணமாகத்தான் உன் பேர் எல்லா இடத்துலையும். நீங்க பார்த்தா எங்க பாரு, நான் எங்க ஊருக்கு போனா ஜேபின்னு பேர் இருக்குது, ஜெயபிரகாஷ் வாக்களிக்கிற டேலண்ட். அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. நீ எங்க கட்சியில் இருக்கிற எல்லாரும் மனசில் இருக்கிற ஜேபி தமிழ்நாடு கிருஷ்ணகிரி புற மாவட்டம் புறம் ஜேபி இருக்கிற. இதுக்கு காரணம் ரெட்டையில எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடி பழனிசாமி. அதுதான் நம்ம வச்சுக்கோம். இதுதான் கட்சி. நம்ம அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் நமக்கு வழிகாட்டி. அவர்கள் சொல்கின்ற வழியில் சென்றால்தான் தமிழ்நாட்டை காக்க முடியும், தமிழ் மொழியை காக்க முடியும். இந்த வீர வணக்க நாளிலே நாம் உறுதி ஏற்பது, மீண்டும் எடப்பாடி பழனிசாமியை நாம் முதலமைச்சராக்க வேண்டும். நமக்காக வழிகாட்டி இருக்கின்ற சாதாரண விவசாய குடும்பம் பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழரின் உரிமையை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று சொன்னாரே. இந்த வீர வணக்க நாளிலே அந்த தமிழ்நாட்டை காப்பதற்காக, தமிழ் மொழியை காப்பதற்காக நாம் உறுதி ஏற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.